ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து டே 7 வெயிட் லாஸ் வந்து 3 டேஸாக வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன், எக்ஸசைஸும் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு 1 hour மட்டும் இன்றைக்கி வந்து நான் வாக்கிங் பண்ணியிருக்கேன். 2000 ஸ்டெப்பு தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா முருகருக்கு விசேஷமாக இருக்கும். பங்குனி உத்திரம் சொல்லுவாங்கள்ல, அதனால் வந்து எல்லா கோயிலுமே ஜனமாக இருந்துச்சு காலையிலேருந்து. இவர் வந்து மீட்டிங் சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. நான் கோயில் கூப்பிட்டுட்டே இருந்தேன், வரவே இல்லை. வீட்டிலே பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு என்னுடைய ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ தான் வந்து குளிச்சுட்டு வந்தேன். இப்போ தான் தலையே தட்டினேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ வெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸில் சன்ஸ்க்ரீன் எதுவுமே போடல. நான் அப்படியே வந்து தலை தட்டிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிச்சிச்சு. மிஷினில் வந்து துணிலாம் போட்டிருக்கேன். இப்போ தான் 1 ஹவருக்கு முன்னாடி ரித்வின் வந்து அம்மா வீட்டுக்கு போனால், பாப்பா எல்லாம் 2:30 மணிக்கே கிளம்பிட்டாங்க அங்கே. சரி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஈவினிங் 6 o'clock வந்து வந்துடுவாங்க. நான் வந்து என் ஒர்க் இப்போ தான் வீடு பெருக்கிறது, வீடு துடைக்கிறது, கிச்சன் துடைச்சிட்டு கிச்சன் வெஷில் வாஷ்லாம் முடிச்சுட்டு என்னோடய க்ரீன் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஏர் பேக் ஒன்று போட்டிருந்தேன். வெந்தயம் ஏர் பேக் வந்து போட்டிருந்தேன். நல்லாவே எனக்கு வந்து இப்போ ரிசல்ட் கொடுக்குது. 2 times பண்ணியிருக்கேன். சண்டே ஒரு டைம் யூஸ் பண்ணேன், இன்றைக்கி வந்து 2nd time யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 month யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எடுத்தோடனே எதுவுமே உங்ககிட்ட சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ணி எனக்கு ரிசல்ட் கொடுத்தா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னுடைய வெயிட் லாஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணணும் தான் நான் Day 1 Day 2ன்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. எதுவுமே இல்லை, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், நைட்டில் வந்து டயட் உடச்சிருவேன். இந்த மாதிரி தான் கிரேவிங்ஸ் கண்ட்ரோல். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிடுறேன். கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் வந்து ஈவினிங் டைமில் தான் எடுக்கும். அதுவும் இல்லாமல் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்ம மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிரேவிங்ஸாக தான் இருக்கும். அதுக்கு வந்து மதியத்தில் வந்து நிறைய ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா பசி தாங்கும். உங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்னா ப்ரோட்டீன் நிறைய சாப்பிடுங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுதோ அந்தளவு நீங்கள் சாப்பிட்ணும். நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்கோ அதுக்கு அந்தளவுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணணும், ஓகேங்களா? ஐடியல் வெயிட் எவ்வளோ இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. க்ரீன் டீ மெத்தட்லையோ ஒரு லெமன் ஜூஸோ அந்த எப்படி சுகர் இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். கஷ்டமாக தான் இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதோட டபுளாக தான் வெயிட் கெயின் ஆவீங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல வெயிட் லாஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ண பிறகு நம்ம மெயின்டெனன்ஸும் பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1 week கம்பல்சரி, இன்னையோட 7th டேவா எனக்கு நீங்கள் ஒழுங்காக வெயிட் லாஸ் பண்ணுறீங்க, ஸ்டேபிளாக உங்களுக்கு வந்து வெயிட் எப்போவுமே மெயின்டைன் ஆகணும்னா ஒரு மாதத்துக்கு 4 கிலோ 5 கிலோ மேக்ஸிமம், இவ்வளோ தாங்க நார்மல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க. அதிகமாக வெயிட் லாஸ் பண்ணாலும் ஆபத்து. அதுவும் இல்லாமல் நம்ம பட்னியாக இருந்து ஜூஸ் மட்டுமே குடிச்சு ஃப்ரூட்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இல்லைனா ப்ரோட்டீன் மட்டும் எக்கு மட்டும் சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய என்னென்னவோ டயட்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு 1 monthல வந்து 10 kg குறைச்சவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிங்களா சீக்கிரமாக வந்து மறுபடியும் நீங்கள் வெயிட் கெயின் ஆக போகிறீங்க. நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பராக வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலு, ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்டில் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து என்றைக்குமே ஸ்டேபிளாக இருக்கும். ஐடியல் வெயிட்டுக்கு வந்துட்ட பிறகு 1 கிலோ 2 கிலோ நீங்கள் கெயின் ஆனால் கூட அதை மெயின்டைன் பண்ண தெரியணும், ஓகேங்களா? அது வெயிட் குறைச்சி மெயின்டைன் பண்ண தெரியணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் லைஃப் லாங் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல்லையும் உங்களுடைய வெயிட் வந்து மெயின்டெனன்ஸ்லையும் சூப்பராக இருக்கலாம். முக்கியமாக வந்து ஒர்க் அவுட் தாங்க. அதே மாதிரி 7 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து நல்லா தூக்கம் இருக்கணும், ஓகேங்களா? இது நான் வந்து Day 1ல் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே சூப்பராக பண்ணலாம். நான் பண்ணுறத நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு வேணும்னா பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா எனக்கு நான் ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்க சொல்ல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், எது ஃபாலோ பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் என்னுடைய Day 1 வந்து நான் போட்டுட்ருக்கேன், ஓகேங்களா? சில பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸு சொல்கிறீங்க.
சில பேர் வந்து என் கூடவே வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்டில். அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. டே 1 vlog வந்து சூப்பராகவே ரீச் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வரைக்குமே ஒரு 2000 கிட்ட போகுது வியூஸே. அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் ப்ராப்பராக வந்து vlogே போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டில் வந்ததுலேருந்து. இப்போ தான் ரீச் ஆகுது. உங்கள் சப்போர்ட் எப்போவுமே கொடுங்க. புதுசாக யார் பார்த்தாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. 1 ஹவரில் வந்து பூஜை பண்ணணும். நான் இன்றைக்கி 6 மணிக்கு டின்னர் வந்து எடுத்துருவேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு போகிறேன். ரிசல்ட் வந்து ஈஸியாக கிடைக்கும். நாளையிலேருந்து வந்து 10,000 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு கோல் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங்கில் வந்து மேலே போயிடலான்னு இருக்கேன். கொஞ்சம் வெயிலாக இருக்குன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி கூட அப்படி தான் யோசிச்சிட்டே வீட்டிலே வந்து ஹால்லே வந்து நடந்துகிட்டே இருந்தேன். மேலே போயிட்டோம்னா ரித்துவின்லாம் இருந்தாங்கன்னா ஒரு சேட்டை பண்ணுவானே அவனுக்கு பயந்துக்கிட்டே ஃபஸ்ட் பாயிண்ட் அது அவனுக்கு பயந்து தான் நான் மேலே போகல. அப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் இந்த டைம் தான் நல்லாவே அடிக்குது. ஒரே ஸ்வெட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போகல. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நாளையிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் காலையில் பண்ணிக்கலாம். ஈவினிங்கில் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்பு வந்து கம்பல்சரி நடக்கணும். அப்படி இல்லைனா மார்னிங் வந்து ஒர்க் அவுட் முடிச்சுட்டு டைம் இருக்க சொல்ல 1 ஹவர் நடந்துட்டு பேலன்ஸ் 1 ஹவர் வந்து ஈவினிங்கில் நடந்து 10,000 கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கோல் வச்சுருக்கேன். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் வந்து ஈவினிங்கில் எடுக்குதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு நாள் கண்ட்ரோலாக எடுத்து ஒரு நாள் ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது. நேற்று வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சொல்லப்போனால் டயட்டே உடச்சிருவேன் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, டக்குன்னு போய் என்னுடைய ப்ரோட்டீன் ஷேக் எடுத்து 2 வாய் குடித்தேன். குடித்தோடனே கண்ட்ரோல் ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் பசிக்கலை. பாப்பாவுக்கு தோசை வந்து சுட்டு கொடுத்துட்டேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து இதுதான் சாப்பிட போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா கிரேவிங்ஸ் இருக்குது சொல்லி டக்குன்னு அதை சாப்பிட்ருங்க. டின்னருக்கு முன்னாடி எதனா ஒரு கிரேவிங்ஸ் வரும் உங்களுக்கு. அந்த டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண டின்னரை வந்து 2 வாய் சாப்பிட்ருங்க, கண்ட்ரோல் ஆகிடும். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, குக்கும்பர்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. ஏர் வாஷ் வந்து நீங்கள் வந்து இந்த டைமில் ஹீட் ஆகும், ரொம்ப பாடி வந்து ஹீட் ஆகும், சும்மாவே ஹீட் ஆகும். ஏர் வாஷ் வந்து 2 days ஒன்ஸ் வந்து பண்ணிவிடுங்க. டெய்லி பண்ணுறவங்களுக்கு செட் ஆகிறவங்களுக்கு பண்ணுங்கள். எனக்கு செட் ஆகிறதில்ல, அதனால் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் ஏர் வாஷ் பண்ணுறது. நல்லா ஆயில் வச்சுருப்பேன். காலையிலே ஆயில் வச்சுட்டேன். ஈவினிங்கில் எதனா ஒரு பேக் போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுது. ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது. மெயினாக அதுக்காக தான் போடுறேன். ஏன்னா வந்து வின்டரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏர் ஃபால், அப்புறம் கண்ட்ரோல் ஆச்சு. மறுபடியும் சம்மரில் வந்து எனக்கு வந்து ஏர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்குள்ளேயே நம்ம இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டோன்னா ஏர் ஃபால் கண்ட்ரோல் ஆகிடும். நான் ரிசல்ட் எனக்கு யூஸ் பண்ணி ரிசல்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். எப்படி ஷாம்புவே வேணாம், இந்த ஏர் பேக்கில் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் அது ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.